சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி சோதனை மேல் சோதனை. சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த நாட்களில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவரது வாழ்வில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென்று படைக்கிறோம். இறை இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கே அவர் 40 நாட்கள் அலகையினால், அதாவது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். நான் வறட்சியா இருக்கிறதே, தாழாத வெயில் வேறு, பசி காதை அடைக்கிறது. இந்த பாலைவனத்தில் ஆகாரத்திற்கு எங்கு செல்வது? யார் 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 இது? இயேசு, நான் தான். அழகையா? உம்மை மறுபடியும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். உனக்கு என்னிடம் என்ன வேலை? எதற்காக என்னிடம் வந்தாய்? பாவம், நீர் இறைவனின் மகன். இப்படி பசியும் பட்டினியுமாய் பாலைவனத்தில் தவிப்பதை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. 40 நாட்கள் ஏன் இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு பசியாயிருக்க வேண்டும்? இப்போது உமக்கு மிகவும் பசிக்கிறதல்லவா? பாலைவனத்தில் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் என்ன? நீர்தான் இறைவனின் மகனாயிற்றே. நீர் இறைமகன் என்றால் இந்த பாலைவனத்தில் இருக்கும் கல்லை கூட அப்பமாக்கலாம் அல்லவா? இதோ இந்த கல்லை அப்பமாகும்படி கட்டளையிடும். பசியாறலாம். மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, தெரியுமா உனக்கு? ஓஹோ, உமது பசி உணர்வை விட மறைநூல் வாக்கினை பெரிதாய் மதிக்கிறீர். பரவாயில்லை, என்னோடு வாரும். இயேசுவே, இதோ பாரும். உம்முன் பறந்து விரிந்து கிடக்கும் உலகின் அரசுகள் அனைத்தையும் பாரும். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுக்க முடியும். இப்போது உமக்கு இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, நீர் என்னை வணங்கினால் மட்டுமே அனைத்தும் உம்முடையதாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது. உலக அரசுகளையே கூட வேண்டாம் என்று மறுக்கும் அளவிற்கு மறைநூல் வாக்கை மதிக்கிறீரா? என்னுடன் வாரும். இயேசு, இதோ எருசலேம் கோயில். என்னை ஏன் கோயிலின் உயர்ந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறாய்? உலக அரசுகள் அனைத்தையும் உமக்கே தருகிறேன் என்றேன். மறைநூல் வாக்கினை பெரிதாக மதித்து அதனை ஏற்க மறுத்துவிட்டேன். இப்போது நான் கூறுவதை நீர் செய்தே ஆக வேண்டும். என்ன என்ன? நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். என்ன யோசிக்கிறீர்? உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதுவருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும்
மறைநூலில் எழுதியுள்ளது. மறைநூல் வாக்குப்படி நடப்பவராயிற்றே நீர், கீழே குதியும், தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் மறைநூலில் சொல்லி உள்ளதே. இறை இயேசு சோதிக்கப்பட்டதிலிருந்து சோதனைக்குட்படாதவர்களே இல்லை என்பது நமக்கு புரியும். இறை இயேசு சோதனைகளை மேற்கொண்டார் என்று பார்த்தோம். இன்றைய சூழலில் நாம் சோதிக்கப்படும் போது என்ன செய்கிறோம்? என்னங்க என்னங்க என்ன வனிதா? எங்க சித்தப்பா மகன் கல்யாணத்துக்கு போறோமா இல்லையா? நான் இப்போ ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், வந்து பேசலாம். நீங்க ஆபீஸ் கிளம்புறது இருக்கட்டும், நாம கல்யாணத்துக்கு போறோமா இல்லையா? சாயங்காலம் வந்து முடிவு பண்ணலாம். முடிவு பண்றது என்ன முடிவு பண்றது? நீங்க சொன்னீங்கன்னு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சித்தப்பாவும் எப்ப வரீங்கன்னு ஃபோன் மேல ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. தூரத்து சொந்தம் தானே வனிதா, இப்ப கல்யாணத்துக்கு போகலன்னா என்ன? என்னது? நான் வரேன்னு சொல்லிட்டு பெரியப்பா பிள்ளைங்க, என் தங்கச்சிங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க. இப்ப போய் நான் வரலன்னு சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? வனிதா, இப்போ கல்யாணத்துக்கு போறதுன்னா போக்குவரத்து செலவு அப்படி இப்படின்னு 2000 கிட்ட வருது. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? இத முதல்லயே யோசனை பண்ணிருக்கணும். சரி, ஏதாவது கடன் வாங்கி சமாளிக்கலான்னு பார்த்தேன். சமயம் பார்த்து எவனும் கடன் தர மாட்டேங்கிறான். இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாம இப்ப கல்யாணத்துக்கு போலன்னா மானம் போயிடும். வனிதா, நான் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சனிக்கிழமை வரேன்னு சொல்லிட போறேன். நீங்க இன்னைக்கு கண்டிப்பா பணத்தோட வந்துதான் ஆகணும். இல்ல வனிதா, நான் இல்லன்னா என்னை பத்தி தெரியும்ல. சார். என்ன வாட்ச்மேன் சின்னசாமி? சார், நீங்க சொன்னபடி ஸ்டோர்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சா சார். சரி, சாவியை கொண்டா. இந்தாங்க சார். என்ன வேணும்? இது சார், ஊர்ல இருந்து என் பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருக்குங்க. சரி, அதை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். செலவுக்கு கையில பணம் இல்லை. ஒரு 500 ரூபா அட்வான்ஸா வேணும் சார். சரிதான் போ. நீ வாங்குற சம்பளமே 1000, இதுல 500 ரூபாய் அட்வான்ஸா? சார் சார், ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்லை சார். இந்த பார், நீ ஏற்கனவே 300 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க. ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கினவங்களுக்கு மறுபடியும் தரமாட்டாங்களாப்பா? நீ லோன் வேற வாங்கிட்டு அதுலயும் பாக்கி வச்சிருக்க. சார், என் பொண்ணுக்கு தலை பிரசவம். அவளுக்கு நான் செலவு பண்ணலைன்னா சம்மந்தி வீட்டில் என் மானமே போயிடும் சார். இந்த பாரு, உனக்கு அட்வான்ஸுக்கு நான் சிபாரிசு பண்ணி கையெழுத்து போட்டா அக்கௌண்டன்ட் என்னை கூப்பிட்டு கண்ணா அப்படின்னான்னு திட்டுவாரு. பேசாம வேற எங்கேயாவது கடன் வாங்க முயற்சி பண்ணு. சார், ஒரு 500 ரூபா கடனா கொடுங்க சார். அது சரி, பேரு தான்ப்பா 6000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஸ்டோர் கீப்பர்னு. இப்ப எனக்கே 2000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. யாருக்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியல. நீ என்னடானா எங்கிட்ட வந்து கடன் கேட்குற? போப்பா, போய் வேலையை பாரு. வணக்கம் ஸ்டோர் கீப்பர் சார். அரடே தங்கராஜா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? உங்க கம்பெனியில் சப்கான்ட்ராக்ட் எடுத்தாலும் எடுத்தேன், வேலையை முடிச்சு கொடுத்து மாசம் 2 ஆகுது, இன்னும் பணம் தராம இழுத்தடிக்கிறீங்களே. அங்க எங்க முதலாளி என்ன திட்டி தீக்கிறாரு. அது எங்க கம்பெனியில பேமெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வந்து தங்கராஜ். என்ன சார்? அது சரி, ஒன்றும் இல்லை. அட என்னமோ சொல்ல வந்தீங்க, சும்மா சொல்லுங்க சார். இல்லை, அது வந்து தங்கராஜ், ஒரு 2000 ரூபாய் கடன் வேணும். என்ன சார் நீங்க என்கிட்டயா கடன் கேட்குறீங்க? என் கம்பெனியில் எனக்கு சம்பளம் ஒழுங்காக வர்றது இல்லை, நான் எங்க இருந்து உங்களுக்கு கடன் கொடுக்கறது? இல்லை, வேற எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி தர முடியுமா? வட்டிக்கு வாங்க வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் அவசரம்? என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகணும். அதுக்கு 2000 ரூபாய் புரட்டி ஆகணும். இல்லைனா வீட்டில் பெரிய பிரளயமே உண்டாயிடும். ஓஹோ சார், நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்க. நீங்க கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கிளையிறீங்க சார். என்ன தங்கராஜ் சொல்றீங்க? சார், உங்களை நம்பி உங்க கம்பெனி இவ்வளவு பெரிய ஸ்டோரையே ஒப்படைச்சிருக்கு. இதுல எவ்வளவு பொருள்கள் இருக்கும்? அது லட்சக்கணக்கில் இருக்கும். அதுல நம்ம தேவைக்கு கொஞ்சத்தை உபயோகப்படுத்திக்கிறது தப்பு இல்லை சார். என்ன சொல்றீங்க? இப்போ இதோ உங்க டேபிள்ல இருக்க பால் பேரிங், இது என்ன விலை? 500 ரூபாய் இருக்கும். இதுல ஒரு 6 எடுத்து வெளியே வித்தா தாராளமா 2000 ரூபாய் கிடைக்கும். ஐயோ, கம்பெனிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.
என்ன சார் நீங்க இந்த கணக்கு வழக்கெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. அப்படி இப்படின்னு எதையாவது எழுதி சமாளிக்க வேண்டியதுதான். ஐயோ, அதெல்லாம் தப்புப்பா. இப்படி தப்பு ரைட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் காலம் பூரா உங்க மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ என்னைய எடுத்துக்கங்களேன், எங்க முதலாளி ஒழுங்கா சம்பளம் தர்றது இல்லை. நான் கம்பெனி சாமானெல்லாம் அப்படி இப்படி வித்து தான் காலம் தள்ளுறேன். என்ன பண்றது? எப்பாடுபட்டாவது நம்மளை நம்பி வந்தவங்கள காப்பாத்திக்கணும் இல்லையா? பொஞ்சாதி பிள்ளைங்க கண்ணீர் வடிச்சா நல்லது இல்லைங்க. தங்கராஜ், இப்போ இந்த பால் பேரிங்ஸ் எடுத்தா கூட அதை எங்க விற்கிறது எப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாத. நீங்க ஏன் விற்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் வித்து தர்றேன். நீங்க எடுத்துக்கிட்டு போவேணாம், ஏன்னா வழியில வாட்ச்மேன் செக் பண்ணுவான். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு நீங்களே எடுத்துக்கிட்டு எங்க கம்பெனி பக்கம் வாங்க. நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், யாராவது பார்த்தா வம்பாயிடும். நான் வெளியே நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. தங்கராஜ், வாங்க சார். உங்களுக்காக தான் 1/2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க வேற, இந்த பால் பேரிங்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நான் ஒரு கடையில் பேசி வச்சிருக்கேன். ஒரு பேரிங் 400 ரூபா. எத்தனை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? 6. அப்போ 6 2400 ரூபா. 400 ரூபா எனக்கு, 2000 ரூபா உங்களுக்கு. சரி, பேரிங்ஸ் எல்லாம் கொடுங்க. இதோ. என்ன இதோன்னு பைக்குள்ள கையை விட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தங்கராஜ், என்ன சார், பைய கொடுங்க. என்ன இது, பையில இவ்வளவு பெரிய ஓட்ட? இதுல தான் பால் பேரிங்க போட்டு கொண்டு வந்தீங்களா? ஆமா. என்ன ஆமா? இப்படி ஓட்ட பையில போட்டு கொண்டு வந்திருக்கீங்களே, அது எங்க விழுந்து காணாம போச்சோ? இப்போ எங்கன்னு போய் தேடுறது? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே? நான் என்ன பண்ணுறது? எனக்கு இருந்த பதற்றத்துல கையில கிடைச்ச ஏதோ ஒரு பையில பால் பேரிங்ஸ் எடுத்து போட்டுட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துட்டேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனம்லாம் போச்சே சார். நான் புதுசா திருட ஆரம்பிச்சது அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. இப்போ காசு இல்லாம நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? சார், என்கிட்ட 500 ரூபா தான் இருக்கு. மேற்கொண்டு தேவையானதை புரட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, அதை கொடுங்க. வணக்கம் சார். வாயா சின்னசாமி, உன் பொண்ணு எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரசவமாயிரும் டாக்டர் சொல்றாருங்க. பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏகப்பட்ட செலவாகும் போல் இருக்குங்க. ஆமா, இன்னைக்கு நீ லீவுன்னு சொன்னாங்களே, என்ன விஷயமா வந்த? சார், இந்த பால் பேரிங் எல்லாம் நம்ம கம்பெனி தானுங்களா? ஆமா. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது? நேத்து ராத்திரி டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ என் சைக்கிள் எடுக்கலான்னு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போனேங்க. அங்க நீங்க வழக்கமா உங்க பைக் நிறுத்துற இடத்துல இதெல்லாம் கிடந்துச்சுங்க. நாம வண்டி எடுக்கும்போது விழுந்திருக்கு. சின்னசாமி, ரொம்ப நன்றி. கணக்குல குறையுதுன்னு நேத்தியெல்லாம் தேடிக்கிட்டே இருந்தேன். யாரோ வெளியே எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க சார். அது கிடக்கட்டும், நல்ல வேலை உன் கண்ணுல பட்டுது. வேற யார் கண்ணிலையாவது பட்டிருந்தா கடையில கொண்டு போய் வித்து காசாக்கி இருப்பாங்க. அது சரி, உனக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வரல? என்ன சார்? இல்ல, உன் பொண்ணு பிரசவத்துக்கு பணம் தேவைப்படுது. உனக்கு இருக்கிற பண கஷ்டத்துல இதை வித்தா நிறைய பணமும் கிடைக்கும், உன் கஷ்டமும் தீரும். அப்படி இருக்கும்போது நீ இதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கிய. சார், உழைச்சு சம்பாதிக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதுல இந்த பாவம் வேறையா? பாவமா? ஆமா சார். இந்த பேரிங்க நான் வித்து திங்கிறது பெருசு இல்ல. ஆனா அதுக்கான பணத்தை கம்பெனி உங்க சம்பளத்துல பிடிக்கும். அநியாயமா நஷ்டப்பட்டமேன்னு நீங்க வயிறறிஞ்சா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? சார், நமக்கு 1000 கஷ்ட நஷ்டம் இருக்கலாம் சார். அதுக்காக அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்கு வேண்டியதை ஆண்டவன் தருவாங்கிற நம்பிக்கையோட வாழணும் சார். சார், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அதுக்கு பலன் கிடைக்கும். சே, நம்ம விட குறைவா சம்பாதிக்கிற வாட்ச்மேனுக்கு இருக்கிற நேர்மையும் மன உறுதியும் நமக்கு இல்லாம போச்சு. சின்னசாமி, நீ 500 ரூபாய் கேட்டல, இந்தாப்பா, இதை வச்சுக்க. சார், உன் நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சா நினைச்சுக்கேன். சார், இத கடனா தான் வாங்குறேன், நான் திருப்பி கொடுத்துருவேன் சார். இறை இயேசுவுக்கு நிகழ்ந்த சோதனை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வேளைகளில் நாம் சின்னசாமியை போல் நடந்து ஸ்டோர் கீப்பரை போன்றோருக்கு முன்மாதிரிகையாய் இருப்போம்.